சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி மற்றும் என் உயிர் மக்களை, அதாவது ஐயா, இந்த கால் உங்களுக்கு வந்து பெருசாக காலை அப்படி கண்ணமாக பெருசாக வீக்கமாக அப்படி யானைக்குள்ள சம்மந்த மாதிரி எத்தனை வருஷமாக உங்களுக்கு இருந்துச்சு? ஒரு 6 மாசமா இருக்கேன். கையில் காலை அடிபட்டு போச்சு, வீக்கமாகி எங்கெங்கே கட்டி பார்த்துட்டேன், ஹாஸ்பிட்டலாம் செலவு பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ ஸ்கேனு என்னென்னமோ பண்ணேன், சரியா வரல. அண்ணன்ட்ட வந்தேன், இப்போ சரியாகி இந்த கால் இப்போ வத்திருச்சு. இவ்வளோ முன்னாடி வந்து இப்படி வீங்கிறேன், எனக்கு நானே பயந்துட்டேன் ஆன காலா இல்லை என்னன்னு. ஆனால் இங்கே வந்து அண்ணன் வந்து கட்டி இன்னைக்கு வரைக்கும் சரியாகி நல்ல நிலைமையில இருக்கு. இந்த காலை பாருங்க, இது இவ்வளோ பெருசாக வீங்கிடும், செருப்போட போட முடியாது. நம்ம அந்த நிலைமையில தான் வந்தேன். எங்கே வளர்க்குறேன்? நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன், புரோட்டா மாஸ்டரா. இங்கே வந்தேன், கேள்விப்பட்டு வந்து இந்த 2 கட்டு கட்டிட்டேன், 3வது கட்டுக்கு வந்திருக்கேன். அண்ணன்ட்ட நல்லா இருக்கு, இந்த கட்டோட உங்களுக்கு போதும், இதோட போதும், நல்லா இருக்கேன். மருந்து எவ்வளோ நாள் தேய்ச்சி? மருந்து வந்து 2 பாட்டில் வாங்கிட்டு போய் நல்லா தேய்ச்சிட்டு வந்தேன். தேய்ச்சதுக்கு என்னென்ன மாற்றம் கிடைச்சிச்சு? வலிகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு, வந்த மறக்குது. அப்புறம் இலக்கமாக இருந்துச்சு, காலு முன்னாடி கனமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்தோன்னே சரியாகி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். எனக்கு நான் மன திருப்தியோட போகிறேன். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் எவ்வளோ செலவு பண்ணேன், எத்தனை நரம்பு டாக்டர், எத்தனை ஸ்கேன்லாம் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே சரியாகலை. அண்ணன்ட்ட வந்து இந்த 2 கட்டுதேன், நல்லா இருக்கு. என் காலை இப்போ எனக்கு பயம் இல்லாமல் இருக்கு. இப்படித்தான் நினைச்சேன், என்னமோ வேறு நோய் எதுவும் வந்துருச்சு என்னன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி, அதாவது என் உயிர் மக்களை, இவர் இப்படி விட்டுருந்தாருன்னா யானை கால் மாதிரி போயிருக்கான். அப்படியே இவர் நடந்தா கூட காலில் ஒரு 10 கிலோ வெயிட் இருக்க மாதிரி இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மைதான், அப்படியே வீங்கிடும், என்னன்னா வீங்கிடும், அப்படியே பெருசாயிரும் காலு. எனக்கே பயமாயிருச்சு, அந்த மாதிரி தான் வந்த நிலைமையில. ஆனா இன்னைக்கு வந்து சரியாயிருச்சு. இன்னைக்கு நடக்கிறேன் தான், நல்லா நடக்கிறேன். சரி, வரையில கெந்தி வந்தியா, இன்னைக்கு நல்லா இருக்கு. இந்த கட்டோட உங்களுக்கு போதும். அதாவது என் ஊர் மக்களை, தயவுசெய்து சொல்றேன், இந்த நாள்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி கால் வந்து ரொம்ப வருஷமா பல வருஷமா யானை கால் மாதிரி போய்கிட்டு இருக்கலாம், மூலிகை மருந்தை வாங்கி தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட்டினீங்கன்னா 2 கட்டுதேன். இப்போ 3வது இதோட போதும் வரும். அந்த மாதிரி என்னுடைய மூலிகை மருந்து பேசும். வாத கடுப்பு, வாதம் மறுவாதம் வராது. மறுவாதம் வந்தால் என்னாகும்? வீட்டில் படுத்த படுக்கையா போயிருவியா, உங்கள் வீட்டாளுக பீ முத்துற வருஷம்லாம் அழுவாங்க. 1 வருஷம் அழுவாங்க, 2 வருஷம் அழுவாங்க, 3வது வருஷம் இவன் எப்படா தொலைவேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஒரு கறி குழம்பு வைப்பிய, ஒரு ஓரத்தில் நீங்கள் படுத்திருப்பிய, கறி குழம்பு வாட அங்கே அடிக்கும், பீம்பூத்துற வாட இங்கே அடிக்கும். ஒரு ஆளாயிட்டு குடும்பம் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். ஒரு சொந்தம் எடுத்து வீட்டுக்கு வர முடியாது. இதெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி மூலிகை நுடையண்ண மறுவாதம் வரவிடாமல் காப்பாற்றும். ஹேண்டிகேப்பு இருக்க சூம்பாது, பிறப்பு இருக்க லோவா போகாது. இதெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி மூலிகை நுடையண்ண பேசும். எமர்ஜென்சியாக பார்த்து விட்டுருவான். இந்த மூலிகை மருந்து வாங்கி வச்சிருக்காரு, நம்பரை புக் பண்ணிட்டு தம்பி மாதிரி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவர் என்ன ஹாப்பியாக போகிறாரு, சந்தோஷமாக போகிறாரு. அந்த மாதிரி வருஷமெல்லாம் நீங்கள் இருப்பீங்க, வைத்திய செலவு இல்லாமல் நீங்கள் வாழ்வீங்க. ஒவ்வொரு வீட்லையும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி மூலிகை நுடையண்ணை இருக்குது. அவ்வளோ வரையும் இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. வெளிச்செலவு இல்லாமல் நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். சாதாரண படிக்காசில் மூலிகை மருந்து வாங்கிட்டு போய் இங்கே அன்னம் போட்டு 2 நேரம் டீ கொடுத்து என் மக்களை பசி இல்லாமல் பட்டினம் இல்லாமல் வெயிலில் கஷ்டப்படாமல் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். தண்ணியிலேருந்து எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க. குடிக்கிற தண்ணியிலேருந்து சுத்தமான தண்ணி, கேன் தண்ணி வாங்கி வச்சிருக்காங்க ட்ரம்மில். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா அன்னதானம் கொடுக்குறாங்க. டீ 2 நேரம் உணவு கொடுக்குறாங்க. நல்ல சுத்தமான ஒரு தோப்பு எடுத்து அதில் ஒரு உட்கார வச்சு பார்க்குறாங்க. இயற்கையா இந்த செம்புவேல் முருகன் குடிவண்டு வைப்ரேஷனோட இருக்காரு. வேலையோட முருகன் இருக்காரு. முருகனோட அருள்னால தான் எல்லாருக்கும் நல்லா சரியாகுது. அவரோட அருளும் அவர் பாண்டியனோட அருளோட நல்லா சரியாகுது. எல்லாரும் நல்லா வாங்க, சந்தோஷமா சௌரியமா போனேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம. உடம்பு வலி, கையால் வலி, இடுப்பு வலி, ஜப்பு வலி, மூட்டு வலி, எல்போய், வாத கடுப்பு, நரம்பு கடுப்பு, கழுத்து ஸ்டெக்கா இருக்கு. மனிதனுக்கு என்னென்ன நோயா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி இருக்கீங்க, பயப்பட வேண்டாம். சாதாரண எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைச்சு தெய்வ வரப்பிரசாதத்தில் பிறந்த வேணாம். 18 சித்திரையில் ஒரு ஆள் என் கூட வசஞ்சிக்கிறாங்க, அவங்க தான் வைத்தியம் பார்க்குறா. உள்ளே வந்து குடிலுக்குள்ள வரவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி செம்புவேல் முருகன் கோயிலுக்குள்ள போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். சாயந்தரம் போயல இந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் வந்ததுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு கண் குருடா நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் எமர்ஜென்சியாக பார்த்து விட்டுருவான். இந்த அராஜ்யம் பண்ணி மண்டக்கணம் பண்ணி ஏகத்தாளம் பண்ணி பெரிய கப்பு கவுரும் காமிச்சுன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் பாண்டிக்கிட்ட முடியாது. ஏழை எளியவர்களுக்கு முன் உதாரணம், ரொம்ப உயிரை கூட கொடுப்பேன். பசின்னு ஒருவர்களுக்கு என்ன வேணுமா நான் செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப ஏழைகளுக்கு அதிகமான சலுகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பெரிய பணம் காசு வச்சுருக்கலாம் வந்து மண்டகரெல்லாம் பண்ணிக்கிட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டியை ஜெயிச்சுட்டு போக முடியாது. முக்கியமான ஆளுகளுக்கு, பெரிய ஆளுகளுக்கு முன் உதாரணம் கொடுக்குறோம்னா அவங்களுடைய வேலையை பொறுத்து
அவங்க போகணுங்கிறக்காண்டி பண்ணுவான். மற்றெல்லாம் சும்மா நார்மலான இருக்கவெல்லாம் வந்து எல்லாரும் போல் எல்லா மனிதர்கள் மாதிரி இருந்து பார்க்கணும். உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலில் நான் ஆடிக்காரில் வந்திருக்கேன், நான் பெரியதில் வந்திருக்கேன், அதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. உங்களோட மூலிகை மருந்தை வாங்கி தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீர் கொண்டு வாங்க. உங்களை நான் காப்பாற்றுறேன். எல்லாரும் போல வரும் ஒன்றா வாங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கமாரி புத்திருக்கர் பாண்டி கிளவிதான் எந்த ஊர்றாங்க உட்கார சொல்கிறேன். ஐயா மூலிகை மருந்து ஆன்லைன்லேயே கொரியர்லேயே கொடுக்க மாட்டான், நேரடியாக அங்கே செய்வோம். வாசலில் வந்து வாங்கினேன், செம்பியல் முருகன் குடியில் தான் வாங்கிட்டு போனேன். டோக்கன் இங்கே வந்து முன்பதிவு வந்து பண்ணிவிட்டு மூலிகை மருந்தை வாங்கி தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீர் வந்துட்டு வந்து வைத்தியம் பாருங்கள். எமர்ஜென்சி பிரச்சனை இல்லை, நாள்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் மூலிகை மருந்தை போன தேய்ச்சாத்தே உங்களுக்கு ரத்தம் கலையும், நரம்பு லூஸ் ஆகும். இந்த தம்பிக்கு நரம்பு அடைச்சிருந்துச்சு, காலு கருத்து இருந்துச்சு, ரத்த ஓட்டமே இல்லை. மூலிகை மருந்தை தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீராக்கிட்டு வந்து வைத்தியம் பார்க்க வந்தேன் தம்பி. இன்னைக்கு சௌரியமாயிட்டு 1 லட்ச ரூபா கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில். நரம்பை கட் பண்ணணும்னு சொன்னாங்க, ரத்த அடைப்பு. அதுக்கே நரம்புக்குள்ள ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தேன். 1 லட்ச ரூபா கேட்டாங்க. முன்னாடி அந்த அளவுக்கு வசதி இல்லை, நான் ஹோட்டலில் வேலை செஞ்சு பிழைக்கிறேன், அன்னைக்கு கூலி வேலை. அன்னைக்கு 10 நாள் இருடா, உன்னை கட்டி விட்டாங்க. அடுத்த கட்டு இன்னொரு 10 நாள் வாடா, வீட்டில் இருந்தா தம்பி உன் சரியாயிருந்தாங்க. நீங்கள் நான் எங்கள் அண்ணனை நம்பி இருந்தேன். இந்த கால் சரியாச்சு. நீ நம்மதியாக நான் பாட்டுக்குள்ள உழைச்சி பிழைக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வழி வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பாரம்பரிய வைத்தியம், சித்த வைத்தியம், உலகம் தோன்ற காலத்திலேருந்து உருவாகின வைத்தியங்கள் இது. உலகம் தோன்ற நேரத்திலிருந்து 18 சித்தர்களும் மூலிகை மருந்து மக்களுக்கு மஞ்சக்கமலையாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் மூலிகை மருந்து மக்களுக்கு சித்தர்கள் கொடுத்தாங்க. அந்த சித்தர்களோட வைத்தியத்தை மக்களுக்கு நான் கொடுத்து நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி புத்திருக்கட்டு பாண்டி என் உயிர் மக்களே. ஐயா கழுத்தை அண்ணாந்து பாருங்க, கீழே குமிங்க, சைடில் திரும்பி பாருங்க, அப்படி இந்த முருகனை பாருங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. சவுண்டா சொல்லுங்க. 1 வருஷம் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி வெளியில வைத்தியம் பார்த்துருக்கீங்களா? வைத்தியம் பார்த்தங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இங்க வந்தப்பறம் நல்லா இருக்குங்க. மூலிகை மருந்து எவ்வளவு நாள் தேய்ச்சியா? மூலிகை மருந்து 25 நாள் தேய்ச்சங்க. தேய்ச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றம்? தேய்ச்சிங்க நல்லா எனக்கு கொடுத்துருக்கீங்க, கழுத்து திருப்ப முடியுதுங்க. இப்போ எனக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்தப்பறம் நல்லா இருக்குங்க. என்னோட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கழுத்து திரும்ப வந்துருச்சு. கழுத்து நல்லா இருக்குங்க, நல்லா திரும்ப முடியுதுங்க. இந்த மாதிரி என் உயிர் மக்களை, இந்த மாதிரி நாள்பட்ட பிரச்சனை மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு உங்களுடைய டோக்கன் என்ன டைமோ அந்த டயத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஐயா மாதிரி மிக விரைவில் சீக்கிரம் சௌரியமாகி போய்ங்க. சரிங்க. நல்லா சவுண்டாக பேசுங்க. சேலம் மாவட்டம் மேட்டூருங்க. நான் சரி ஐயாட்ட வந்து புட்டு பாடி இதெல்லாம் வாதம் உட்காந்துருக்கு. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட ஒரு 8 மணி நேரமாக தான் உட்காந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போயில ஒரு மாற்றம் தெரியும். அதே மாதிரி குழந்தை வரம் நோய் நொடி இல்லாமல் இந்த செம்பியல் முருகன் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மணி வாங்கி கட்டிட்டு போகிறாங்க. உங்கள் நேற்று கடனை வேண்டிக்கங்க. தம்பி வாப்பா, எவ்வளோ நாள் பிரச்சனை? 1 மாதம். சவுண்டா சொல்லு. 1 மாதம் பிரச்சனை. எந்த ஊர்? நான் கோயம்புத்தூர். இப்போ என்னோட வைத்தியம் பார்க்கறப்ப எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி இருந்து இப்போ கட்டு போட்டதுலேருந்து நல்லா நடக்கிறேன். நல்லா அமைக்கி நடக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கட்டு போட்டதுலேருந்து நல்லா நடக்கிறேன். நல்லா அமைக்கி நடங்க. ஜெனரேட்டர் சவுண்டு ஒழுங்காக கேட்க மாட்டேது. அதாவது என் உயிர் மக்களை, நான் மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 253 பேருக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு காலை மதியம் டீ கொடுத்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இபிஎல் நான் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு இபிஎல் கொண்டாந்து கொடுக்க கிடையாது. ஜெனரேட்டரில் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு நான் செலவு பண்ணி ஜெனரேட்டர் செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி இபி ஆஃபீஸில் என்ன பண்ணுறான்னு தெரியல. எனக்கு இன்ன வரைக்கும் கரண்ட் வரல, இன்னும் மீட்ரு வரல. நான் மக்களை சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இபி ஆஃபீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் மக்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 7000 நான் ஜெனரேட்டரில் என் மக்களுக்கு மின் விசிறி என் மக்கள் சுவிசா உட்காரணுங்கிறக்காண்டி நான் செலவழிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த இபி ஆஃபீஸு கொஞ்சம் கூட எனக்கு உதவி பண்ண மாட்டேங்குது. நான் என்னுடைய கை செலவில் இந்த மக்களுக்கு வேர்வை இல்லாமல் சுவிசா உட்கார வச்சுக்கிட்டு நானும் பொறுத்து பார்க்குறேன். 60 நாளைக்கு மேலே ஆச்சு, இன்னும் வரல. இந்த இபி ஆஃபீஸு எனக்கு உதவி பண்ணுமா பண்ணாதா சொல்லுங்க மக்களே. உதவி பண்ணணுமா வேண்டாமா? மற்றவங்களுக்கு பண்ணுறீங்களா இல்லையா? மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பெல்லாம் பாவம் நைட்டு கொசு வெடியில் படுத்திருக்கா. சொல்லுங்கம்மா, நைட்லாம் எப்படி படுத்திருந்தியா? கரண்ட் வசதி சிங்கம்நாடியில் இபியில் வந்து ஒரு மூச்சு என் ஜாமிக்கு மோட்டர் கரண்ட் வந்து எடுத்ததுக்காண்டி
என்னுடைய லைனையும் கட் பண்ணி இந்த செம்புவேல் முருகன் ஆலயம் செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்ததுக்கு பிரச்சனை கொடுத்து அதை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி நான் தண்டம் கட்டி மறுபடியும் அதை வாங்கினேன். இப்போ என்னுடைய கரண்ட்டு மீட்ரு பாக்ஸ் இன்னும் தரல. என் மக்களுக்கு எனக்கு வந்து உதவி பண்ணுங்க. தயவுசெய்து என் உயிர் மக்களை எனக்கும் என் மக்களுக்கும் உதவி பண்ணுங்க. கரண்ட் வசதி இல்லை, இன்னும் மீட்ரு பாக்ஸ் இல்லை. என் மக்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கான். நைட்டில் தங்குறவங்களுக்கு கரண்ட் வசதி இல்லாமல் கொசுக்கடியில் படுத்திருக்கான். தயவுசெய்து சிங்கம்னார் இபி ஆஃபீஸ் உதவி பண்ணுங்க. உதவி பண்ணணுமா வேண்டாமா? நானும் எவ்வளோதான் தாங்குறது? எப்படி தான் நானும் செலவழிப்பேன், எப்படி தான் நான் ஜெனரேட்டர்லேயே போட்டு ஓட்டுவேன். உங்களுக்கா எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. எங்களுக்கு வந்து நீங்கள் இன்னமும் அந்த ரெஸ்பான்ஸே கொடுக்கல, இன்னுமே எனக்கு மீட்ரு பாக்ஸ் வைக்கல. ரொம்ப சிரமப்பட்டு என் மக்கள் உட்காந்துருக்கு. தயவு உருந்து சொல்கிறோம், சிங்கம்னார் இபி ஆஃபீஸ் எனக்கு உதவி பண்ணி மீட்ரு பாக்ஸ் வைக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. நாங்கள் எழுதி கொடுத்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நாங்களும் பொறுமையாக இருக்கேன். இன்னும் வந்த வார்டில் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 3 லட்ச ரூபா ஜெனரேட்டருக்கு மட்டும் செலவழிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 5000 ரூபா வருது. டீசல் ஓடிக்கிட்டே இருக்கு, ஜெனரேட்டர் வாடகை தனியாக. இதுக்கு மேலே எங்களால் பொறுமை இல்லை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புதுக்கோட்டை பாண்டி. அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தில் ஐயாவை தான் பார்க்குற மாதிரி இருக்கேன். முதலமைச்சர் ஐயாவையும் எங்கள் எம்எல்ஏ ஐயாவையும் ஐயா டிகே பிரபு ஐயாட்டுன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க. இல்லைன்னா ஐயா சிஎம் ஐயா போகிற அளவுக்கு நான் கொண்டு வருவேன். அவருக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு நேரம் வந்திருக்கேன். நான் இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகப்படான்னு நானும் சும்மா இருக்கிறேன்.